நம்ம ஒருத்தர அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணுறப்ப, நமக்கும் மற்றவங்களுக்கும் வேணும்னா அது ஃபன்னாக இருக்கலாம். சந்தானம் மூவியில் வர காமெடி மாதிரி. ஆனால் அந்த ஒரு பர்சனுக்கு அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்னு யாருமே யோசிக்கிறதில்ல. மேபி அவங்க மற்றவங்க எதிரில் ஹர்ட் ஆகாத மாதிரி கூட காட்டிக்கலாம். ஆனால் எவ்வளோ ஸ்போர்ட்டிவ் பர்சனாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக ஒருத்தங்களோட ஹைட்டு, வெயிட்டு, கலரு, பல்லு சரியில்லை, தலையில் முடியல அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்டில் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் மீன் பண்ணல, ஃபேமிலியில் கூட சம்டைம்ஸ் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் அண்ட் கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட், செல்ஃப் ஹேட்ரட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடும். எல்லாமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுன்னு டோட்டலாக அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகிடும். லவ், ரெஸ்பெக்ட் இது எல்லாமே அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி தான் போலன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபன்னாக சொன்ன அந்த ஃபியூ கமெண்ட்ஸ் கூட அவங்க மைண்டில் ரீப்ளே ஆகிட்டே இருக்கும். ஈவன் மிரர் முன்னாடி நிற்கிறப்ப கூட நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் போல இருக்குன்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. பாடி ஷேமிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பாடிஸுங்க, இட் சேஞ்சஸ் மைண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் மென்டல் ஸ்காரை இன்னொரு பர்சனுக்கு கொடுக்காம இருக்க ட்ரை பண்ணலாமா?